அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம துஆ சுன்னத்துடைய தலைப்பில் அடுத்த பாடம் தான் பார்க்க போகிறோம். போன பாடம் சாப்பிடும் முன் ஓதும் துஆவுடையும் அதை யார் அறிவிச்சாங்க, அதனுடைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் அடுத்த பாடமான சாப்பிடும் முன் துஆ ஓத மறந்துவிட்டால், அது என்ன உஸ்தாத், சாப்பிட முன்னாடி நம்ம துஆ ஓத மாட்டோமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு பிஸ்மில்லா சொல்லி தான் சாப்பிடுவோம். ஆனால் மனிதனாகப்பட்ட நம்ம மறதியோட படைக்கப்பட்டவங்க. மனிதனுக்கு மறதி இயல்பு. அப்படி ஏதாவது ஒரு மறதினால நமக்கு பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டுட்டோன்னா அதுக்கு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹஸ்ரத் உமையா பின் மஹ்ஷார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் பிஸ்மில்லா கூறாமல் சாப்பிட ஆரம்பித்து கடைசி கவலத்தை வாயில் வைக்கும் போது நினைவு பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு, இதன் ஆரம்பத்திலும் கடைசியிலும் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் என்று கூறியதை கண்ட நபி அவர்கள் புன்முறுவல் பூத்துவிட்டு கூறினார்கள், இவருடன் ஷைத்தானும் சாப்பிட்டு கொண்டிருந்தான். இவர் எப்போது இந்த துவாவை ஓதினாரோ உடனே ஷைத்தான் தான் சாப்பிட்ட அனைத்தையும் வாந்தி எடுத்து விட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? நம்ம மறந்தாலும் அல்லாஹ்வை நினைத்து தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறிய பிஸ்மில்லா நம்ம உணவிலும் வாழ்க்கையிலும் பரக்கத் கொண்டு வரும். இன்ஷா அல்லாஹ், ஆமீன். இந்த பாடம் பார்த்துட்டீங்க அப்படின்னா பாடம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த பாடம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.